அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தை வள்ளல் திருமலடி வாழ்க வாழ்க வாழ்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தடைகள், அதாவது எந்த காரியத்தில் போல தடையாக இருக்குது. போகிறோம், ஒரு முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்யலான்னு போகிறோம், அதில் தடையாக இருக்குது. சரி, அந்த தடையை உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டங்கத்திரி அப்படின்னு பேர். கண்டத்தை கத்திரிக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பேருக்கு அந்த மூலிகையில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மூலிகை பேர் வச்சுக்கணும் சும்மா இல்லை. நம்ம முன்னோர்கள் பேர் வச்சு சும்மா ஏனோ தானோன்னு கிடையாது, புரியுதா? அந்த முன்னோர்கள் வச்ச பேர் ஒன்றுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கண்டங்கத்திரி செடியை காப்பு கட்டி முறையாக சாப நிவர்த்தி பண்ணி அந்த வேரை எடுத்து மிளகு அதை மேலே நல்லா அரைக்கணும். வேரை எடுத்து நல்லா மையாக மை போல் அரைச்சி மிளகு அளவு சாப்பிட்டு வர எந்த வேலையும் சோம்பேறித்தனமாக எதில் போகலாம் தடை படம் இருப்பவர்களுக்கு இந்த கண்டங்கத்திரி செடியின் வேரை எடுத்து காப்பு கட்டி வேரை நிறைய எடுத்து அரைச்சி மை போல் நல்லா இது பண்ணி அதை உருண்டையாக உருட்டி இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால் பேய் கரும்பு சாறு விடணும். பேய் கரும்பு சாறு விடணும். சாறு விட்டு கண்டங்கத்திரி வேரை நல்லா நெய்யாக அரைச்சி நிழலில் நல்லா மிளகால உருட்டி காய வச்சுக்கணும். 3 வேலையை ஒரு ரெண்டு மிளகு அளவு எடுத்து சாப்பிட்டு வர தெரியுதா? சாப்பிட எந்த வேலையும் செய்யாமல் மந்தமாக இருப்பவர்கள் எல்லா காரியத்திலும் தடை ஏற்படுமானால் மந்தம் உடல் கட்டு யாராவது கட்டு போட்டிருப்பா, சூனியம் வாய்ப்பு. இப்போனா கண்டங்கத்திரி கண்டத்தை கத்திரிச்சிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்பேருக்கு அந்த சாபம், எப்பேருக்கு அந்த மந்திரக்கட்டு, உடல் கட்டு, சூனி கட்டு எப்படி இருந்தாலும் அந்த கட்டை உடைக்கிற சக்தி கண்டங்கத்திரிக்கு உண்டு. அப்போது அந்த மந்த உடல், மந்தமாக கட்டு, முடக்கம், சோம்பல் விலகி சுறுசுறுப்பு வெற்றி விட்டாகும். குழந்தைகள் படிக்காமல் சோம்பேறித்தனமாக குழந்தைகளுக்கு இருந்தாலும் இதை கொடுக்கலாம். இது இல்லாமல் கண்டங்கத்திரி பரிசுன்னு வரணும், காய பரிசுன்னு வரணும். இந்த மாதிரி இந்த வேரை கொடுத்துட்டு தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு இதை கொடுக்கணும். அந்த வேரை எடுத்துன்னு வரணும். எடுத்தாந்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணுறது எனக்கு கேட்டால் கூட ஃபோன்லேயே கேட்டால் சொல்லிக்கிறேன். நிறைய யூடியூப்பில் போடுறான் சாப நிவர்த்தி பண்ண, அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அந்த சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு வேரை மட்டும் கரெக்டாக எடுத்தாந்து அந்த வேரை நல்லா பொடி பண்ணி நல்லா மை மாதிரி அரைச்சி கூட பேய் கரும்பு சாறு விடணும். பேய் கரும்பு சாறு விட்டு கெடாதமாக இருக்கும். அதை விட்டு அரைச்சி வெள்ளையாக சிண்டுதாக உருண்டி காய வச்சு வாரி வச்சிங்கன்னா சோம்பல், உடல் கட்டுன்னா சில பேர் அந்த மாந்திரிகளை என்ன பண்ணோம், எதிரி நல்லா வளர்றான், வியாபாரம் பண்ணுறான், நல்ல தொழில் செய்கிறான், நல்ல விவசாயம் பண்ணுறான், நல்ல வேலைக்கு போகிறான், கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு பொறாமக்காரன் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கணும், கட்டுப்படும். அதுக்கெல்லாம் நிறைய எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் ஆளுக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கிறான். இந்த கட்டு போடுறது தான் வேலையை. யார் எதை சொன்னாலும் சேர்த்து அந்த அவனுக்கு தீய வழியில் பண்ணுறது தான் அவனுக்கு தொழிலை. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த கண்டங்கத்திரிக்காய் செடி எடுத்து வேரை எடுத்து அரைச்சி காய வச்சு பேய்கரும்பு சாறு விட்டு நல்லா நுணுக்கி டீலையோ காப்பிலையோ பால்லையோ தேன்லையோ கடந்து சாப்பிட்டு வர கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 48 நாளுக்கு விடாமல் சாப்பிடணும். கண்டினியூ இருந்தால் தான் உடனே கேட்கும். அப்போ உடலில் மந்தம், சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்லாதது, குழந்தைகளுக்கு மந்த புத்தி, படிக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள் அலறி அறறது, ஒரு நேரத்தில் திடுக்குன்னு தூக்கி போகிறது, வீரனு கத்தும், இந்த மாதிரிக்கெல்லாம். அதேமாரி கனவுல காணும்போது பெரியவங்களா இருக்கும், கனவு யாரும் அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி, வெட்டுற மாதிரி கனவு, இப்படியெல்லாம் வர வாய்ப்புடு. அதுக்கு என்னன்னு கேட்டினா எதிரி செய்கிற வேலை, எதிரி செய்ய கட்டு போடுறது, வேலை செய்யாமல் தடை பண்ணுறது, விவசாயம் பண்ணாமல் தடை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணணும். அதுக்கு இந்த கண்டங்கத்திரி வேரை எடுத்து அரைச்சி ஒரு 48 நாள் மிளகு மாதிரி கரும்பு பேய் கரும்பு சாறு இருக்குது. பேய் கரும்பு சாறு என்கிட்ட வந்தால் நாங்களே கூட உங்களுக்கு தயார் பண்ணி தரோம். ஒன்றால் செய்ய முடியல, வாங்க நீ கொண்டாங்க. எப்படி நான் 8 முறை நேரடியாக 8 முறை அந்த பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறேன், உங்ககிட்ட நானே கொண்டு செஞ்சு தரேன், எடுத்தும்போ, புரியுதா? அந்த மாதிரி சாப்பிட்டுடு. கண்டங்கத்திரி பண்ணால் உன் கண்டம்னா எப்பேருக்கும் இந்த தடையாக இருந்தாலும் கண்டத்தை கத்திரிக்கக்கூடிய ஆற்றல் கண்டங்கத்திரி. 2வது, கண்டத்தில் உள்ள சளியை நம்ம கண்டம்னா நெஞ்சில் சளி பிடிச்சிக்கல ஒண்டி பாரு. வேற காய எடுத்தா நல்லா காய பவுடர் வரையெல்லாம் நுணிக்க நல்லா அதை ஆக்கி லேக்கிங்கிண்டி பனை வெள்ளை போட்டு சுக்கு மிளகெல்லாம் போட்டு லேக்கிண்டி சாப்பிட்டுவிட்டு
கண்டத்தை கத்திரிப்பு. கண்டத்தைன்னா உள்ள இருக்கிற செளி கத்திரிச்சு எடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டங்கத்திரிக்கு உண்டு. அது இல்லாத இன்னும் ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. ஒன்று சொல்கிறேன் கேளு. உங்களை ஒரு தடை பண்ணிட்டான்னு வச்சுக்க, இப்போ சொல்லிட்டேன். அந்த தடையை பண்ணவன் என்ன பண்ணால் அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து அவனை கண்டுபிடிச்சி சொல்லிவிடும் யார் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. அவன் பேரை அவன் தாய் பேரை சொல்லி ஒரு 108 அல்லது 27 போதும், 108 கூட வேணாம், ஒரு 27 நட்சத்திரத்துக்கு 27 கண்டங்கத்திரிக்கை எடுத்தாந்து நான் சொல்கிற மாதிரி, நான் சொல்கிற திக்கில் அவன் எதிரி வீடு எங்கே இருக்குது, அவன் 4 பக்கத்தில் 4 எப்படி போடணும், அவன் வீட்டில் எத்தனை போடணும், சும்மா இல்லை, நான் சும்மா படைச்சி ஒரு ஓதி கொடுப்பேன். அது கொண்டு போட்டு வந்தேன்னா உன்னை எத்தனை பேர் எங்கே கட்டியிருந்தாலும், எந்த தடை பண்ணியிருந்தாலும், எந்த தொழில் தடை பண்ணியிருந்தாலும், எந்த வியாபாரம் தடை பண்ணியிருந்தாலும், சோம்பேறித்தனமாக பண்ணியிருந்தாலும் நிறைய பண்ணுறானோ. இது வந்து ஏன்னு கேட்டால் உயிரைத்தான் ஒன்றும் பண்ண, உடம்பை எது வேணாலும் பண்ணலாம். மாந்திரிகத்திலையோ ஒப்பி சூனியம் பீலி இதில் நிறைய பண்ணலாம். நிறைய பேர் பண்ணின்னு காசு வாங்கி நிறைய இதில் வந்து முஸ்லீம் நிறைய பண்ணுறானோ. முஸ்லீம் நிறைய வந்து இந்த காரியத்தில் இறங்கி பண்ண, அதேமாதிரி நம்ம தமிழ்காரனும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கண்டங்கத்திரிக்காயை கொண்டாந்து நான் சொல்கிற மாதிரி அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு காயை எடுத்தாங்க. ஒரு 27 காயை என்கிட்ட பறிச்சுட்டு வாங்க, நான் மந்திரிச்சு கொடுக்குறேன். உன் எதிரி யாரோ அவங்க இடத்துல கொண்டு போய் நான் சொல்கிற இடத்த போட்டுவான். ஒன்று அந்த தடை பண்ணி வச்சுருந்தா எப்பேரும் வந்த கட்டு உடையிற சக்தி உண்டு. ரெண்டாவது உடம்புக்கு சளி எப்பேருக்கு வந்த மார்பு சளி, அதாவது ஹார்ட்டுன்னா நம்ம நுரையீரல் ஹார்ட், இதெல்லாம் எப்பேருக்கு வந்த சளி இருந்தாலும் இந்த சளி எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கண்டங்கத்திரி லேகியமே இருக்குது என்கிட்ட, இந்த தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதனால் யார் எந்த தடை, தொழில் தடை, திருமண தடை இருக்குது. நிறைய பேர் என் பொண்ணை கட்டிக்கலாம், அவன் கல்யாணம் ஆகாத பண்ணலாம் இருக்கிறான். என் மாமன்ற முறையில் என் பொண்ணை கட்டிக்கலாம், என் மருமகன் என் அக்கம்மா அவனுக்கு கல்யாணமாக பண்ணுவது தடை பண்ணுறதுக்கு இருக்கிறான். அது மாதிரி கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, விவசாய தடை, வியாபார தடை, எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையை கத்திரிச்சு நீக்கிறதுக்கு கண்டங்கத்திரி உடனே செய்யும். அது மாந்திரிக சம்பந்தமான மூலிகை தான், அது ஒன்றும் தப்பில்ல. அதில் பாரு, அந்த செடிக்கு மட்டும் எங்கே பார்த்தாலும் முள், எதில் முள் அதிகமாக இருக்கிறோ அதில் பவர் அதிகம். அதேமாரி குடியோட்டி புண்ணுன்னு ஒன்று இருக்குது, குடியோட்டி புண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிரம்மத்தண்டுன்னுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி பவர் உண்டு. இந்த குடியோட்டி புண்ணு ஒரு குடியை கிடக்குன்னா அந்த அது வேணாம், அந்த பாவ செயலை நம்மளுக்கு செய்ய வேணாம். அந்த குடி ஓட்டுறதுக்கு அதில் பிரம்மத்தண்டு. அதேமாரி அந்த குடி ஓட்டி பூண்டு பிரம்மத்தண்டிலே அந்த பூவில் வந்து கண்ணுகளுக்கு மருந்து இருக்குது. அதில் பாரு, அந்த எப்படி கண்டங்கத்திரிக்கோ அதேமாரி குடியோட அந்த பிரம்மத்தண்டு மூலிகையில் முள் இருக்கும். எதில் முள் அதிகமாக இருக்கிறோ வீரிய சத்து அதிகம். அதனால் நீங்கள் அந்த யார் தடை இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் அந்த தடையை உடைக்க அந்த மந்திரக்கட்டு, எந்திரக்கட்டு, சாபக்கட்டு எல்லாத்தையும் உடைச்சி ஏறிய ஒரே ஆற்றல் நாம் தினம் வழிபார பத்திரகாளி அம்மனுக்கு உண்டு. அந்த பத்திரகாளி அம்மன் பாதத்தில் அந்த காயை வச்சு பூஜை செஞ்சு நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த தடையை உடைச்சிக்கலாம், எந்த தடையும் வராது. உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் முன்னேறலாம். நீங்கள் தினம் தொடர்பு கொண்டு என்னை அணுகி கேட்டால் இதுக்கு உங்களுக்கு தக்க விடை வரும் என்பதை தெரிவித்து கொண்டு, இதோடு உங்கள் என்ன எண்ணம் உங்களை நிறைவேறும், உங்கள் இன்புற்று வாழ, உங்கள் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற இறைவனை அப்பன் சிவனையும் வள்ளல் பெருமானை வாழ்த்தி வணங்குகிறேன். ஓம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.